பொது இடத்தில் இருக்கும்போது கேட்டிருக்க வேண்டும். தளபதி நீங்களும் வீரம் உள்ளே சென்று எடுத்து வர கோமகள் நாட்டோட செங்கோலை நேற்று வந்து அரிமா தேசம் தான் வந்து திருடி வச்சுருந்தாங்க. அதனால ஒரு பூகம்பம் வெடிச்சது. ஆனால் அது பெரிய சுவாரஸ்யமாக இல்லைங்கிறதுனால பிக் பாஸை இன்னைக்கு நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரே ஒரு பல்லக்கை கொடுத்து 2 நாடுகளும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தனுமே வந்து அரிமா தேசம் வந்து அந்த பல்லக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆண்கள் அணி. அதில் வந்து ராணவ கேசரி வந்து உட்காந்து உள்ளார போகிறாரு பல்லக்கில். அதுக்கப்புறம் அந்த பல்லக்கை வந்து கோமகள் நாட்டில் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் படைத்தளபதியான தீபக்கும் ராஜகுருவான ரயானும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சண்டையை உருவாக்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் கேட்குறாங்க, கொடுக்கல. வெயிட் பண்ணியும் பார்த்துருக்காங்க, கொடுக்கலைங்கவும் ராணியும் ராஜகுருவும் அங்கே போய் பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து படைத்தளபதியும் மக்களில் ஒருவனான வீரனும் போய் இடுக்க பார்க்குறாங்க. அந்த பக்கம் மக்களும் ராஜகுரு படைத்தளபதி எல்லாரும் விட மாட்டேங்கிறாங்க. கடைசி கட்டத்தில் ராஜா நீங்கள் ஏறி உட்காருங்க ராஜா, எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது மாதிரி பண்ணுவோம். அடுத்து இவங்க சமரச பேச்சுக்கு வராங்க. சரி என்னதான் பண்ணால் நீங்கள் வந்து இதை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க கோமகள் நாட்டில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் 3 பேர். இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? 2 பேருக்கும் சம உரிமைன்னு சொல்லி தான் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. என்ன தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஜாக்லின் பொங்கி எழுறாங்க. மன்னிப்புன்னு எத்தனை தடவை தான் உங்களுக்கு மன்னிப்பு காலையிலே விழுந்து கிடக்கணுமா அப்படிங்கிற கேட்குற லெவலுக்கு அவங்க பாய்ஸ் டீம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணால் உடனே அரசியான சாச்சனாவுக்கு கோவம் வந்துடுச்சு. எனக்கு பல்லக்கும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் இந்த இடத்த விட்டு நகரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே கோவமாக உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதில் முழுக்கால்வாசி